இன்று காலை சனிக்கிழமையை எதிர்பாராத விதமாக ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் பல்வேறு இடங்களில் கூட்டாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தன. குறிப்பாக ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி, அதே போன்று மசூத் பெசக்ஷியான் ஈரானுடைய ஜனாதிபதி, அதே போன்று பாதுகாப்பு செயலகம், பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். தெஹ்ரானில் மாத்திரமல்லாமல் தெஹ்ரானுக்கு வெளியே இஸ்பஹான் பிரதேசங்களிலும் ஏனைய முக்கியமான இடங்களிலும் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். தற்போது அங்கு கிடைத்திருக்கின்ற செய்திகளின்படி இந்த தாக்குதல் விமானங்கள் தொடர்ந்தும் ஈரானுடைய வான்பரப்பிலே பறந்து திரிவதாகவும் அவர்களை எதிர்கொள்வதற்காக ஈரானுடைய வான்படை தங்களுடைய விமானங்களை அனுப்பியிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் இந்த காணொலிகள் கூட இப்பொழுது சோசியல் மீடியாக்களிலே பரவுகின்றன. இந்த தாக்குதல்கள் தொடர்பாக விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தினூடாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இது ஆர்ப்பாட்டக்காரர்களை கொலை செய்த ஒரு அரசாங்கத்தை மாற்றுவதற்கான முயற்சி, அதே போன்று அந்த பிராந்தியத்தை ஒரு அமைதியா இடமாக மாற்றுவதற்கான ஒரு அரசினை மாற்றுவதற்கான முயற்சி என்று அவருடைய விசேடமான உரையிலே தெரிவித்திருக்கின்றார். இதே போன்று இந்த தாக்குதல் தொடர்பாக உடனடியாக ஆயத்துல்லா அலி கொமேனிக்கு என்ன நடந்தது என்ற விடயம் ரகசியமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ராய்ட்டர்ஸ் செய்தித்தளமும் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது அவர் எந்த சேதங்களும் இல்லாமல் பாதுகாப்பு இருக்கின்றார் என்ற செய்தி வந்தது உங்களுக்கு தெரியும். அதே நேரம் ஆயத்துல்லா அலி கொமேனி இப்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதில் அவர் சொல்கிறார், பிஸ்மில்லாஹ், அதில் எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் பதில் தாக்குதல் ஒன்றிற்கான கட்டளையை நான் பிறப்பிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று இந்த முறை எங்களுடைய தாக்குதல் எதிரிகளான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு மிக பயங்கரமான தாக்குதலாக இருக்கும் என்றும் அவர் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து ஈரான் தனது பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றது என்ற செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன. ஈரானுடைய உத்தியோகபூர்வ செய்தி தளங்களும் இந்த தகவல்களை தெரிவித்திருக்கின்றன. அந்த வகையில் முதலாக 30க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி இருக்கிறது. இஸ்ரேலினுடைய மேற்கு கலீலி பிரதேசத்தை நோக்கி இந்த 30க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அவர்கள் செலுத்தி இருந்தார்கள். அங்கு பாரிய வெடிச்சத்தங்கள் கேட்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் தற்போது கிடைத்திருக்கின்ற செய்திகளின்படி இது இஸ்ரேலினுடைய டெல் அவிவை நோக்கி அவர்கள் இலகுரக விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் மூலமாகவும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் ஈரானுடைய புஷர் மாகாணத்தில் இருக்கின்ற ஹாஜி அபாத் ஏவுகணை தளம் மிக முக்கியமானது. இந்த ஏவுகணை தளத்திலே அமெரிக்காவுடைய டெல்டா போர்சஸை சேர்ந்தவர்கள் 7 பேர் அவர்கள் உள்நுழைவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதனை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து ஏவுகணைகளை ஏவ விடாமல் தடுப்பதற்காக அவர்கள் மிக இரகசியமாக நுழைவதற்கான ஏற்பாடுகளை செய்து அவர்கள் நுழைவதற்காக வந்த வேளையில் அவர்கள் 7 பேரையும் கொலை செய்திருப்பதாக ஈரானுடைய செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் ஈரான் இந்த பதிலடி தாக்குதலுக்கு ட்ரூ ப்ராமிசஸ் 4 என்று பெயரிட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தாக்குதலுக்கும் அவர்கள் ட்ரூ ப்ராமிசஸ் 1, ட்ரூ ப்ராமிசஸ் 2 என்று அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள். அந்த வகையில் இந்த தாக்குதல் 4வது மெய்யான வாக்கு, சத்தியமான வாக்கு என்று அவர்களுடைய அந்த பெயர் தாங்கியதாக இந்த தாக்குதல் நடைபெற இருக்கின்றது. இது 4வது ட்ரூ ப்ராமிசஸ் என்று அவர்கள் பெயர் வைத்திருக்கின்றார். அதே நேரம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதல் சிங்கம் கர்ச்சிக்கின்றது என்று அவர்கள் இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இனி வருகின்ற அடுத்த மணித்தியாலங்களில் எவ்வாறான தாக்குதல்கள், எவ்வாறான ஒரு சமநிலை மாற்றம் ஒன்று ஏற்பட போகின்றது என்ற விடயங்களை நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடுவதற்காக தயாராக இருக்கின்றோம். எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய விடயங்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வர தயாராக இருக்கின்றோம்.